ஜெய் ஸ்ரீராம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பன்ருட்டிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய திருவதிகை என்ற ஊர் பேரில் வீரேட்டீஸ்வரர், அருள்மிகு ஸ்ரீ வீரேட்டீஸ்வரர் பெரியநாயகி தாயார் அவர்களை இந்த நன்னாளில் சேவித்து எப்படியெல்லாம் இந்த சிவபெருமானை வணங்குறதுக்குன்னு இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய அரிய வாய்ப்பாக இருக்குங்க. சித்தனானவன் சித்தனானவன் ஆதியானவன் ஜோதியானவன் வானுமானவன் நீருமானவன் தாயுமானவன் தந்தையானவன் உன்னை எல்லாம் வேறு கதி ஏது எனக்கு? உன்னை மறந்தால் எனக்கு வாழ்வு ஏது சர்வேசா? சித்தனானவன் சித்தனானவன் ஆதியானவன் ஜோதியானவன் சொற்றுணை வேதியன் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் சோதிவானவன் ஒற்றுணை திருவடி பொருந்த கை தொழ கற்றுணை கூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயமே நம சிவாயமே. கண்ணை எடுத்து தந்த கண்ணப்பன் போல் இல்லை, பிள்ளையை கரிசமைத்த சிறு தொண்டன் நான் இல்லை. உய்யனாயிருந்தேன் பொறுத்தருள்வாய் ஈசா, மெய்யனாய் என்னை மாற்றிடுவாய் நேசா. சித்தனானவன் சித்தனானவன் ஆதியானவன் ஜோதியானவன் இல்லக விளக்கது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது எடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயமே நம சிவாயமே. கோவிலுக்குள்ள தண்ணியை கொண்டு போகிறோம், ஆனால் கோவிலிருந்து வெளியே வரும்போது தீர்த்தம் இல்லையா? கோவிலுக்குள்ள சாதத்தை கொண்டு போகிறோம், சாதம் தான் அது, சாப்பாடாக்கி கொண்டு போகிறோம், மடப்பள்ளியிலிருந்து கொண்டு போகிறோம். இறைவனுக்கிட்ட போயிட்டு வந்தால் பிரசாதம். சாதாரண விபூதி என்று சொல்லக்கூடிய இறைவன் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டா மகா விபூதின்னு பேர். ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க சாமி, என்னைக்கு இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களே அப்படின்னா, பாவ ஆத்மாவாக இருக்கக்கூடிய நாம புண்ணிய ஆத்மாவாக மாறக்கூடிய மகாபாகியசாலியாக இருக்கக்கூடிய சாத்தியம் இறைவனை தொழுவதால் நடக்கும். கண்டிப்பாக நடக்குங்க, சந்தேகமே இல்லை. இந்த கோவிலில் ரொம்ப அருமையாக சிவபெருமானுடைய தரிசனத்தை இந்த வினாடிகள் கண்கள் ஏங்கும் இந்த தருணத்தில் தரிசனம் செய்து மகிழ்வோம். அஷ்டமூர்த்தி மகாகாயம் நீலகண்டச்சூலிதம் ஜெகத சம்ஹார கர்த்தாரம் வந்தே பசுபதீஸ்வரம் பசுபதீஸ்வரம். நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. அண்டமும் அகண்டமும் ஐந்தெழுத்துள்ளே ஆதியான மூவரும் ஐந்தெழுத்துள்ளே அகாரமும் மகாரமும் ஐந்தெழுத்துள்ளே
காலம் உண்டவன் பாதம் தொழுவோமே. நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. இந்த கோவிலின் முன்மண்டபம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இது ரொம்ப காலத்து பழைய கோயில் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் புதுப்பிக்கப்பட்டு சிறப்பு. இந்த ஸ்தலத்தில் தனித்த சனீஸ்வரரை வணங்குறது ரொம்ப ரொம்ப பாக்கியம். அஷ்டமச்சனி, ஏழரை சனி, கண்டச்சனி, இந்த மாதிரி நிறைய சனியினுடைய தோஷங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலமாக இந்த ஸ்தலத்தில் சனி பகவான் சிவபெருமானின் அருளை பெற்று நிற்கக்கூடிய கோலம் இந்த கோலம். திருநாவுக்கரசர் பாடல் பெற்ற ஸ்தலம். இங்கே வராகியம்மன் தாயார் இருக்கிறாங்க. வழக்கம் போல் தன்னுடைய கட்டளைகளை ஏற்று பணி செய்யக்கூடிய நந்தியம்பெருமான் ரொம்ப சிறப்பாக இந்த ஆலயத்தில் நிர்வாகியாக, இந்த கோவிலின் நிர்வாகி யாருன்னா நந்தியம்பெருமான். ஏன்னா இந்த கோயிலுக்கு அவ்வளோ அற்புதமான சிறப்பம்சம் இருக்குது. சண்டிகேஸ்வரர். இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்பணும்னு ஆசைப்படுறேன். ஒரு விஷயத்தை காரியம் சாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்க சிவபெருமான்கிட்ட எனக்கு இந்த காரியம் நடக்கணும்னு நினைச்சிங்கன்னா, சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. சின்ன விஷயம் பெரிய விஷயம்னு எதை வச்சு சாமி புரிஞ்சுக்கிறது? உனக்குன்னு நடக்கிறது எல்லாம் சின்ன விஷயம். என்ன சின்ன விஷயம்? ஒரு வீடு வாங்கணும், தோட்டம் வாங்கணும், துறப்பு வாங்கணும், இதெல்லாம் சின்ன விஷயம். பெரிய விஷயம் சிவன் அருளை பெறக்கூடிய மகாபாகியம்னு பேர். சிவனின் அருளுக்கு பாத்திரமாவது எப்படி? என்ன சாமி இதெல்லாம் பெரிய விஷயம் சொல்றீங்க? நாங்க மாத்தி நினைச்சிட்டு இருந்தோங்கிறீங்க. மாத்தி நினைச்சதுதான் கரெக்டு. அதாவது இக லோக பர சுகம்னு பேர் இல்லையா? இந்த வாழ்க்கையில இந்த பிறவி எடுத்தாச்சு, இனி பிறவி வேண்டாங்கிற நிலை வேணும், பிறவா நிலை வேண்டும் பெருமானேங்கிறான். அப்படிப்பட்ட அருள் சக்தியை தரக்கூடிய அற்புதமான ஸ்தலத்தை இன்று நம் கண்கள் தரிசித்துக் கொண்டிருக்கின்றன என்பது ஒரு பெரிய அபூர்வமான விஷயம். தகவல் கிடைக்கிறதே புண்ணியங்க. இந்த கோயிலை பற்றிய தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? இதே புண்ணியம். வீரேட்டீஸ்வரர்னு பேர். செய்த பாவங்கள் விலகக்கூடிய ஒரு மகா ஸ்தலத்தை இன்று கண்கள் தரிசிக்கிறது. எப்பேற்பட்ட புண்ணியம் பாருங்க. அண்டமும் அகண்டமும் ஐந்தெழுத்துள்ளே ஆதியான மூவரும் ஐந்தெழுத்துள்ளே. நான் மறை போற்றும் நாதனின் நாமம் நாளும் நம் மனதில் ஜோதியை ஏற்றும். நான் மறை போற்றும் நாதனின் நாமம் நாளும் நம் மனதில் ஜோதியை ஏற்றும். சத்திய யுகத்தை நிச்சயமாக்கும் சகலரும் போற்றும் ஓம் நம சிவாய. சத்திய யுகத்தை நிச்சயமாக்கும் சகலரும் போற்றும் ஓம் நம சிவாய. சத்திய யுகத்தை நிச்சயமாக்கும் சகலரும் போற்றும் ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. அருள்மிகு பெரிய நாயகி தாயார் வேற இந்த இடத்துல இருக்காங்க. பெரிய நாயகினா என்னங்க? இந்த உலகத்துல நாயகிக்கு மேல் எதுவும் இல்லை, அதிலும் பெரிய நாயகி தாயார். எப்பேற்பட்ட திருநாமம் பாருங்க அன்னை பராசக்திக்கு. அண்டமும் அகண்டமும் ஐந்தெழுத்துள்ளே ஆதியான மூவரும் ஐந்தெழுத்துள்ளே. ருத்ரத்தின் நடுவில் அமைந்த திரு
திருமந்திரம் முப்புறங்களை எரித்த அதன் தந்திரம் ருத்ரத்தின் நடுவில் அமைந்த திருமந்திரம் முப்புறங்களை எரித்த அதன் தந்திரம் தத்துவ பொருளாய் நிற்கின்ற ரூபம் தந்திடும் நமக்கே கருணை பிரவாகம் தத்துவ பொருளாய் நிற்கின்ற ரூபம் தந்திடும் நமக்கே கருணை பிரவாகம் தத்துவ பொருளாய் நிற்கின்ற ரூபம் தந்திடும் நமக்கே கருணை பிரவாகம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய அண்டமும் அகண்டமும் ஐந்தெழுத்துள்ளே அதியான மூவரும் ஐந்தெழுத்துள்ளே அகாரமும் மகாரமும் ஐந்தெழுத்துள்ளே பாலகாலம் உண்டவன் பதம் தொழுவோமே நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. அப்படின்னா என்ன, நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். பெரிய விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய முக்தி தரக்கூடிய விஷயங்கள் பஞ்சாட்சரத்தை ஜெபிக்கிறதுக்கு சிவனோட அனுமதி வேணுங்க. இதை புரிஞ்சவர் தான் அழகா ஒரு வார்த்தை சொல்லி நம்மளை ஈர்க்கிறார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிறார். நீ ஏன் நினைச்சிட்டு கோயிலுக்கு போக முடியாது, வா போலாம் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், அப்படிலாம் முடியாது, நடக்காதுங்க. ஆனா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை எந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் அப்படின்னு சொல்றாரு. முந்தை வினை முழுவதும், இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நான் தப்பு செஞ்சனோ அத்தனையும் போகக்கூடிய அளவில் 5 புலனும் அடங்கி போகும் ஆடைதனை அணிவேன் என்று சொல்லக்கூடிய அளவில் எப்படி ரமண மகரிஷி சிவபெருமான் திருவண்ணாமலை சிவனிடம் தன்னை அர்ப்பணித்து கொண்டாரோ அந்த மகானுடைய தரிசனம் சொல்ல முடியாதுங்க. ரமண மகரிஷி திருவண்ணாமலைக்கு போன விதம் சிவபெருமானால் ஈர்க்கப்பட்டு சென்றார். அது ஒரு சின்ன விஷயம் பாருங்க. ரமண மகரிஷியை தேடி ஒருத்தர் வராரு, அதாவது அவங்க குடும்பத்துக்கு சின்ன வயசுல இருக்கும்போது வராரு. இவர் கதவை திறந்து விடுறார். ரமண மகரிஷி திறந்த உடனே ரொம்ப சின்ன வயசு, பாலிய பருவம்னு பேர். கதவை திறந்த உடனே டக்குன்னு அவர் உள்ள வந்தோடனே அப்பா எங்கப்பா அப்படிங்கிறார். நீங்க எங்கிருந்து வரீங்க? இந்த வார்த்தை கேட்க என்ன குரல் பாருங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? அருணாச்சலா, அருணாச்சலத்திலிருந்து வருகிறேன். இது சொல்லும்போது அப்படி மெய் சிலிர்க்குதுங்க. என்ன காரணம்னா இந்த வார்த்தை தான் நமக்கு ரமண மகரிஷியை கொடுத்த வார்த்தை. அருணாச்சலம், அருணாச்சலத்திலிருந்து வருகிறேன். திரும்பி அவர் எந்த கேள்வியும் கேட்கல. அந்த சமயத்தில் ஞான பிரகாசமாக அந்த வார்த்தை இவருடைய பூர்வ ஜென்ம சாபத்தை தோற்கடித்தது. எப்பேற்பட்ட இடம் பாருங்க. அப்போ சிவன் சந்நிதிக்கு போய் வழிபட அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை அப்படின்னு சொல்றான். அப்பேற்பட்ட திருத்தலத்தை காணக்கூடிய பாக்கியம் கண்கள் செய்த பாக்கியம். இப்படி பல வகையில நம்ம இந்த வீரேட்டீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய திருநாமம் கொண்டு ஸ்ரீ அருள்மிகு பெரியநாயகி தாயாரிடம் என்ன வேண்டது, என்ன ரமணர் திருவண்ணாமலையில வேண்டினாரோ அதை இங்கே வேண்டலாம். இனி பிறவாமை வரம் வேண்டும், பிறப்பு வேண்டாங்க, இனி போதும். இருக்கக்கூடிய வாழ்க்கையில சண்டை, சச்சரவு, பொறாமை, கஷ்டம், இதெல்லாம் எதனால வருது? இறைவன் திருநாமத்தை சொல்லாம இருக்கிறதுனால வருது. உங்களுக்கு பிடிச்ச திருநாமத்தை சொல்லுங்க, அது எதுவா இருந்தாலும் சரி. அந்த திருநாமத்தை சொல்வதால் கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்களைவாய் அப்படின்னு சொல்லி இடர்கலை பதிகம்னு ஒரு பதிகம் இருக்குங்க. தமிழ்ல நிறைய பதிகம் இருக்கு. தமிழுக்கு சொந்தமான சிவபெருமான் அந்த பதிகத்தை பாடியிருக்காரு. காசு வர்றதுக்கு பதிகம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பதிகங்கள் இருக்கு. கதவு திறக்கிறதுக்கு, கதவு மூடுறதுக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் நடந்த உண்மையை நால்வர் வந்து போன பூமியில் இங்கே திருநாவுக்கரசருக்கு உற்சவர் இருக்கார். திருநாவுக்கரசர், என்ன வார்த்தை பாருங்க, பேர் வச்சிருக்காங்க பாருங்க. எப்படி திருநாக்கு, அவர் பேசுறது எல்லாமே அரச மொழி. அரச மொழின்னா என்ன? தேவபாசைன்னு பேர். நம்மளையெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறவன் அரசன்.
அந்த அரசன் என்ற சொல்லுக்கு இறைவன் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று பொருள். இந்த உலகத்தில் ஆண்டவன் என்பவன் ஆளுகின்றவன், உலகத்தை ஆளக்கூடிய ஆண்டவன், கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய குரு பகவான், ஞானமுகமாக இருக்கக்கூடிய குரு பகவான், சிவபெருமானாக இங்கே பவித்திரனாக இந்த பூலோகத்தில் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தை எப்படி ஒரு அருமையா ஓம் நம சிவாய இதை லயித்து இந்த இடத்துல சொல்றவங்களுக்கு பிறவி பயன் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வழக்கம் போல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு இந்த நட்சத்திரக்காரர்கள் யார் இந்த கோயிலுக்கு போகலாம், நியூமராலஜி பிரகாரம் இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம். இது வரைக்கும் நம்ம எல்லாம் நட்சத்திரத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தோம். நியூமராலஜிக்காரங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சாமி எங்களுக்கு நட்சத்திரம் தெரியாது, ஆனால் நாங்கள் இந்த நியூமராலஜி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு இந்த மாதிரி போனால் எப்படி என்பதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு தெரிந்து கொள்ளும். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சர்ப்பத்தோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சங்கபாலன்னு பேர். கிருத்திகை நட்சத்திரம் வரைக்கும் நம்ம சொல்லி முடிச்சாச்சு. இப்போ ரோகிணிக்கு வந்திருக்கோம். ரோகிணியோட சர்ப்ப தேவதையின் பெயர் சங்கபாலன்னு பேர். இந்த ஆலயத்தில் சங்கபாலன் சர்ப்பம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் 2ஆம் நம்பர், அதாவது நம்பர் 2 யாரெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ, செல்ஃபோனில் கடைசி நம்பர் 2 2222 எப்படி வேணாலும் ஃபேன்சியாக வச்சுக்கலாம், கடைசியில் 2 வருதா, அவர்கள் இந்த ஆலயத்திற்கு செல்வதால் சந்திரனால் ஏற்படக்கூடிய ரோகிணி சங்கபாலன் திங்கட்கிழமை இந்த கோயிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம். பெரும்பாலும் சந்திரன் என்று சொன்னாலே திங்கள். அந்த மாதிரி திங்கட்கிழமையில் வீரேட்டீஸ்வரரையும் பெரியநாயகி தாயாரையும் தரிசனம் செய்தால் என்ன பிரச்சனை விலகும்? இப்போதான் முக்கியமான பிரச்சனை. சந்திரன் சொன்னாலே என்ன சொல்லுவோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், மனோகாரகன் என்று சொல்லுவார்கள். சந்திரன் கணவன் மனைவி பிரச்சனைகள். சில பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்யோன்யமாக வாழ்வாங்க. சில காலகட்டங்களில் நவக்கிரக கோளாறுகள் ஏற்படுவதால் அதில் அவங்களுடைய வாழ்க்கையில் சில திசா புத்திகள் தவறாக இருக்கலாம். சந்திர திசை செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசை சந்திர புத்தி, சுக்கிர திசை சந்திர புத்தி. எந்த திசையில் சந்திர புத்தி இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போகலாம். ஏன்னா மன உளைச்சல் விலகக்கூடிய ஒரு மகா புண்ணியமான இந்த ஸ்தலம். கண்ணை எடுத்து தந்த கண்ணப்பன் போல் இல்லை, பிள்ளையை பரிசமைத்த சிறு தொண்டன் நான் இல்லை. உய்யனாயிருந்தேன் பொறுத்தருள்வாய் ஈசா, மெய்யனாய் என்னை மாற்றிடுவாய் நேசா. சித்தனானவன் சித்தனானவன் ஆதியானவன் ஜோதியானவன், இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நம சிவாயமே நம சிவாயமே. உருகாதோ நெஞ்சம் உன்னருளை நாடாதோ, இருகாதோ கருணை பாயாதோ என்னே. ஈயனாயிருந்தேன் இருத்திடுவாய் ஈசா, அத்தனாய் என்னை காத்திடுவாய் நேசா. சித்தனானவன் சித்தனானவன் ஆதியானவன் ஜோதியானவன், வானுமானவன் நீருமானவன் தாயுமானவன் தந்தையானவன், உன்னையல்லால் வேறு கதி ஏது எனக்கு, உன்னை மறந்தால் எனக்கு வாழ்வு ஏது சர்வேசா. இந்த ஸ்தலத்தில் 3 பேர் சொல்லியிருக்கேன். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் போகலாம், சந்திர திசை நடப்பவர்கள் போகலாம், சந்திர திசை எந்த திசையில் சந்திர புத்தி நடந்தாலும் போகலாம், செல்போன் நம்பரில் கடைசி 2ஆம் நம்பர் வரக்கூடியவங்க போகலாம். இவர்கள் போவதால் மன அமைதி,
உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள், செல்வச் செழிப்பு, மன அமைதிங்க. வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மன அமைதி. இந்த மன அமைதி கிடைச்சா சத்தியம் ஜெயிக்கும். இப்பேற்பட்ட திருத்தலத்தில் இன்று சிவகடாட்சம் செய்த நாம் சிவன் அருளுக்கு பாத்திரமானதால் இந்த இடம் எங்க இருக்குன்னு தெளிவா சொல்லிடுறேன். கடலூர் மாவட்டம் பன்ரொட்டி பக்கத்துல திருவதிகை என்ற பெயர் கொண்டு இந்த ஸ்தலம் விளங்குகிறது. இந்த ஆலயத்தின் பெயர் ஸ்ரீ அருள்மிகு பெரியநாயகி தாயார் உடனமர் வீரிட்டேஸ்வரர் என்ற திருநாமம். இங்கே என்னென்ன பிரச்சனைகள்லாம் விலகும் என்பதை மிக தெளிவாக அண்ணல் சிவபெருமானினுடைய அருளால் தெரிந்து கொண்டோம். மீண்டும் நாளை காலை அற்புதங்கள் தரும் ஆலயம் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.